வணக்கம். இன்றைய மெய்ப்பொருள் காண்பதறிவில் அச்சு ஊடகங்களில் வந்திருக்கும் முக்கிய செய்திகளின் பின்புலத்தை ஆய்வோம். Parliament braces for WTO stop after Prime Minister Dick என்பதாக இந்த அம்பத்தூரில் இருந்து வரும் ஆங்கிலேயோட முதல் பக்கத்திலே போட்டா Prime Minister's remarks on food security misleading. தவறாக வழிகாட்டுகிறார் பிரைம் மினிஸ்டர் என்று நரேந்திர மோடியை பார்த்து ஆனந்த சர்மா என்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தின், அதாவது முந்தைய அரசாங்கத்தின் வணிக அமைச்சர் தெளிவா குழம்பி கடக்காரையா குழம்பி கடக்காருன்னுட்டார. உணவு பாதுகாப்பு விவகாரத்தில் சமரசமா மோடிக்கு காங்கிரஸ் கண்டனம். பிரச்சனையே என்ன அப்படின்னா, அதாவது இது பாராளுமன்றத்துல பேசின விஷயம் கிடையாது. பாராளுமன்றத்துல இந்த பிரச்சனையை பற்றி தெளிவாக தன்னுடைய கருத்தை எடுத்து வைக்கிறாங்க. யாரு? நிர்மலா சீதாராமன் எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் இந்த WTO பேச்சுவார்த்தைக்கு போனவங்க வந்து எடுத்து வைக்கிறாங்க. இவர் என்ன பண்றாரு? மோடி அவர்கள் அவங்களுடைய பிஜேபி கூட்டத்துல வந்து தேசிய மாநாடு தேசிய குழு கூட்டத்துல அமித்ஷாவை தலைவராக முடிசூட்டிய அந்த கூட்டத்துல என்ன சொல்றாரு? இந்த மாதிரி காங்கிரஸ், அதாவது யூபிஏ கவர்மெண்ட் 2 நாட்டினுடைய நலனை வந்து பார்க்காமல் நாட்டினுடைய உணவு உத்தரவாதத்தில் சமரசம் செஞ்சுட்டு வந்துருச்சு அங்க போய் WTO பாலி மீட்டிங்ல அப்படின்னு சொல்லி பிஜேபியினுடைய NDA தான் சிறப்பாக இப்ப செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேச. அதான் என்ன கேக்குறாரு ஆனந்த் சர்மானா, இட் இஸ் எம்பரேசிங். ஆச்சரியமா இருக்குது, இப்படி எல்லாம் குண்டக்க சொல்றாரு. The Prime Minister is confusing the right of public stock holding issue with the sovereign right of food security. அவர் என்ன சொல்றாரு? பாலி கூட்டத்துல நாங்க பேசின விஷயம் பப்ளிக் ஸ்டாக் ஹோல்டிங்க பத்தி மட்டும்தான். அங்க உணவு உத்தரவாதத்தை பத்தியான பேச்சும் வரல, கையெழுத்தும் வரல. இது ஒண்ணும் இல்ல, பப்ளிக் ஸ்டாக்கிங்க பத்தி தான் பிரச்சனை. ஏன்னா இப்ப வந்து பொது விநியோகத்துக்காக நம்ம நெல் கொள்முதல் பண்றோம் இல்லையா, நெல் கோதுமை இதெல்லாம் கொள்முதல் பண்றது. அந்த கொள்முதல் பண்ணுவதனுடைய விலைய வந்து WTO இதன்படி 86, 88 காலகட்டத்தில் இருந்த விலையினுடைய அடிப்படையில் நாம நெல் கொள்முதல் பண்ணி இந்த FCI கோடவுன்ல சேர்த்து வைப்பது 10 விழுக்காடுக்கு மேல் போகக்கூடாது என்ற அந்த இதை பத்தி தான் நாங்க பேசுவோமே தவிர, இதுல நாட்டினுடைய உணவு உத்தரவாதம், நாட்டு மக்களுடைய உணவு உத்தரவாதம் விஷயத்தை நாங்க பேசாத போது ஏன் இப்படி பிரதமர் கன்ஃபியூஸ் பண்றாரு? ஒண்ணு அவருக்கு புரியலையா, இல்ல வேணும்னே அவர் இப்படி பேசுறாருங்கிற கேள்வியை கேட்டார். இப்படி குழப்பவதனால அல்லது குழப்பம் அடைந்திருப்பதனால அல்லது செய்தி மாற்றி சொன்னதுனால அல்லது தப்பா சொன்னதுனால இது ஒரு உரிமை பிரச்சனையா மாறுது. இதை வந்து மக்களவையின் சார்பாக ஒரு வணிக அமைச்சர் போய் கையெழுத்து போட்டுட்டு வந்த ஒரு விஷயத்தை அத வந்து நீங்க சேமிப்பு இந்தியாவில் வைத்துக் கொள்வதா இல்லையா மக்களுக்கு கொடுப்பதற்காக என்ற மக்களிடமிருந்து கொள்முதல் செய்து என்பதற்கு கையெழுத்து போட்டத உணவு பாதுகாப்பு மசோதாவை நாங்க அப்படியெல்லாம் அமலாக்கிற மாட்டோம் உங்களை மீறி என்று கையெழுத்து போட்டதாக தப்பான செய்தியை வெளியே போய் நீ தேசிய கவுன்சில் சொன்னதுனால நீங்க மக்களவை சம்பந்தப்பட்ட உரிமை பிரச்சனை இது நான் மக்களவையும் மாநிலங்களவையும் சேர்ந்த கூட்டு நாடாளுமன்ற கூட்டத்தில் கிளப்புவேன் என்பதாக அப்படியே ஆனந்த் சர்மா பொங்கி எழுந்துட்டாரு. உண்மைதான். ஏன்னா அவர் சொல்றதுல அந்த பாலி மாநாட்டில் உணவு தானியங்கள் இருப்பு வைக்கும் விவகாரத்தில் இந்தியா தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்ததுடன் அமெரிக்கா, ஐரோப்பிய யூனியன், பிற வளர்ச்சியடைந்த நாடுகளும் இந்தியா அடிபணியவில்லை. அன்னைக்கே எங்களுக்கு பிரஷர் கொடுக்கும் போது நாங்க அடிபணியல. ஏசியா, ஆப்பிரிக்கா, லாட்டின் அமெரிக்கா அண்ட் கரிபியன் forcing the development countries to cede ground and agree to negotiate a permanent solution. அப்ப பாத்தீங்கன்னா அன்று நமக்கு மற்ற நாடுகள், அதாவது வளரும் நாடுகள் எல்லாமே உதவியாக இருந்து இதுக்கு ஒரு முடிவான ஒரு முடிவை நீங்க எடுக்கணும் பேச்சுவார்த்தையில. ஏன்னா எந்த பேச்சுவார்த்தையுமே இந்த கூட்டங்கள் எல்லாம் அங்க போய் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, அது எதுவுமே முடியாது, சொல்யூஷன் முடியாது. கடைசியா என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, அடுத்த கூட்டம் வரை அல்லது அடுத்த ஒரு 4 ஆண்டுக்கு இதை தொடரலாம், அதுக்குள்ளேயே நம்ம பேசி ஒரு முடிவுக்கு வந்துடலாம், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால இதுல ஒரு டெம்பரரி சொல்யூஷனா அடுத்த 4 ஆண்டுகளுக்கு இது தொடரும், அதற்குள் நாம் இதை பற்றி பேசி ஒரு தீர்மானம் எடுக்கலாம் என்றுதான் முடிவு செய்தோமே தவிர நாட்டினுடைய உணவு உத்தரவாதத்தை பத்தி நாங்க அங்க பேசவும் இல்ல, முடிவு செய்யவும் இல்ல. ஆனந்த் சர்மா இப்ப சொல்லுத பார்த்தா என்ன தப்பா செஞ்சு சொல்லி போட்டாரு மோடி என்பதாகவும், உரிமை பிரச்சனைக்கே இருக்கிற அளவுக்கு இது பெரிய விஷயம் என்பதாகவும், காங்கிரசுக்கு எதிராக அரசியலை கிளப்பி விட்டுட்டாரு நரேந்திர மோடி என்பதாகவும், அதை தாண்டியும் கூட தப்பு செய்யல காங்கிரஸ் என்பதாகவும் இருக்கா? ஆமா, இல்லை. தப்பு செஞ்சாவோ மோடி சரியா செஞ்சாருன்ட்டு நம்ம ஈக்காடு தாங்கல் இருந்து வரும் ஆங்கில ஏட்டுல தலையங்கமே தீட்டி ஆங்கில ஏடு ஒரு தலையங்கம் தீட்டி இருக்கு.
மோடி's tough WTO stand, உலக வர்த்தக அமைப்பு நிலையில் மிகவும் கராரான உறுதியான இந்திய நிலைப்பாட்டை மோடி எடுத்துள்ளார் என்பதாக போட்டு அதை ரொம்ப தெளிவாக அங்கு வளர்ந்த நாடுகளை மையமாகப்படுத்தி அவர்கள் நலனுக்காக ஒரு ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் அக்ரிமெண்ட் TFA என்று வந்தது. அதில் மோடி நிர்மலா சீதாராமன் மிகவும் சிறப்பாக அந்த காமர்ஸ் மினிஸ்டர், இன்றைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வணிக அமைச்சர், நம்ம தமிழ்நாட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் பெண்மணி, did do a marvelous job explaining India's stand. But the Prime Minister's declaration gave India stand further authority என்பதாக அவர்கள் போடும் பொழுது இதைத்தான் உறுதியான நிலைப்பாடு நிர்மலா சீதாராமன் அங்கே தெளிவாக அறிவித்தார் கராராக. அதை பிரதமர் வெளியே ஒண்ணு நீங்க என்ன இதுல புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, நிர்மலா சீதாராமனோ ஆனந்த் சர்மாவோ உலக வர்த்தக அமைப்புல போய் உறுதியான ஒரு நிலைப்பாடு எடுக்கணும்னா அது அவர்களுடைய நிலைப்பாடு அல்ல, அது அவர்களுடைய அரசனுடைய நிலைப்பாடு. அதனால் தான் அப்படி எடுத்ததை மோடி மீண்டும் அதை விலைக்கு பெருமையா சொல்லும் பொழுது ஆத்தரைஸ் பண்றாரு, அதிகாரபூர்வமாக்குகிறார், வெறும் வணிக அமைச்சருடைய பேச்சல்ல என்பதாக என்று இந்த ஏடு எடுத்து போட்ட தலையங்கத்தில் இட் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் டு ஹியர், இட் இஸ் ஸ்ட்ரேஞ்ச், ஆச்சரியமா இருக்கு ஐயா ஆனந்த் சர்மா மோடி குழம்பி இருக்காருன்னு சொன்னீங்க, இது ஆச்சரியமா இருக்கு ஐயா, ஒன்ன பார்க்க எங்களுக்கு சிரிப்பா வருது அப்படின்னு இந்த தலையங்கம் சொல்லி த ரைட் ஆஃப் பப்ளிக் ஸ்டாக் ஹோல்டிங் and the government right to food security ரெண்டையும் குழப்பிட்டார் மோடின்னு சொல்றீங்களே. உள்ளபடியே India's stand is that the WTO accusation that India is procuring grain for public stock holding at a high price is patently wrong, as it is using the 86-88 prices and inflation has increased tremendously since then என்பதாக. அதாவது நீங்க 86-88 காலத்தில் கொள்முதலுக்கு விவசாயிகளிடமிருந்து என்ன காசுக்கு வாங்குவீங்களோ அதே விலைக்கு வாங்கணும் என்று சொல்லி போட்டு அதே விலையினுடைய அடிப்படையில் 10% தான் நீங்க ஸ்டாக் பண்ணலாங்கிறது தான் பேச்சு. அதுல நீங்க கையெழுத்து போட்டதே என்ன அர்த்தம் என்றால், ஆனந்த் சர்மா பாலியில் போகும்பொழுதும் என்ன கருத்தை சொன்னார்கள் என்றால், விலைவாசி எவ்வளவோ கூட்டிட்ட பிறகு 86-88 இதெல்லாம் முடியாது அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தாங்க. சரி, முடியாது அப்படிங்கறத நீங்க ஓகே இப்ப இருக்கிற விலைவாசியில ஸ்டாக் பண்ணிக்கோங்கிறதா 4 வருஷத்துக்கு அந்த அதான் நீ வாயால் சொன்னது என்ன என்பதல்ல, நீ கையெழுத்து போட்டது என்ன அந்த காலாவதியான நிலைப்பாட்டில் என்பதைத்தான் கேட்காருங்க இவங்க என்று கேட்கும் பொழுது, so India wants WTO to revise this outdated price, காலாவதியான அந்த விலையை என்ன விவசாயிக்கு குறைஞ்ச காசு கொடுப்பதை நீ மறுபடியும் ரிவைஸ் பண்ணணும் என்பதுதான் இந்தியாவின் நிலைப்பாடு. சர்மாஸ் கவர்மெண்ட் வாஸ் ஆல்சோ அவேர் ஆஃப் திஸ், இது நல்லாவே தெரியும் சர்மாவின் அரசாங்கத்துக்கு. when it signed the agreement in Bali in December 2013 that it would allow the Doha round to proceed. தோஹாவில் ஏற்கனவே முரசொலிமாறன் காலத்தில் வாஜ்பாய் நிர்பந்தம் கொடுத்து தொலைபேசி கொடுத்து முரசொலிமாறன் கையெழுத்து போடும் அளவுக்கு நிர்பந்தம் பண்ணப்பட்டு கையெழுத்து போட்டதாக தேவேந்திர சர்மா நம்மூட்டவர்ல சென்னையில ஊடகவியலாளர் கூட்டத்தில் சொன்னாரே, அந்த வில்லங்கத்தை இன்னமும் தொடரலாம் நீ ஒத்துக்கிடும் போதே இங்க பணவீக்கம் கூடுவதனால உனக்கு தெரியும். இதுல என்ன பிரச்சனைனா, உலக வர்த்தக அமைப்பு என்பது 1995 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தொடங்கிய விஷயம். இந்த வர்த்தக அமைப்பு தொடங்கும் பொழுது எல்லா நாடுகளும் 23 வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்து இட்டது, இந்தியா உட்பட. இந்த வர்த்தக ஒப்பந்தத்தில் படித்து பார்க்காமல் பாராளுமன்றத்தில் எந்த விவாதமும் இல்லாமல் கையெழுத்து போட்டாங்க. இதற்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொரு ஆண்டும் மினிஸ்டீரியல் மீட்டிங் நடந்து ஒவ்வொரு ஒப்பந்தமா எடுத்து அதை நெகோசியேட் பண்ணி அதை அக்ரி பண்ணி போயிட்டு இருக்கு. அப்படித்தான் பாலில் நடந்த கூட்டமோ, தோஹாவில் நடந்த கூட்டமோ, ஹாங்காங்கில் நடந்த கூட்டமோ நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப 95 ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாங்க, 2005க்குள் இந்த 10 ஆண்டுக்குள் WTO ஒப்பந்தம் கையெழுத்தாகி முடிவு அடைந்துவிடும் என்று. ஆனால் 10 ஆண்டுகளில் இது ஒப்பந்தம் கையெழுத்து ஆகவில்லை என்பதனால் தான் அந்த ஹாங்காங்கில் நடந்த இந்த 2005ஆம் ஆண்டு ஹாங்காங்கில் நடந்த அந்த WTO மினிஸ்டீரியல் மீட்டிங் ஜங் WTO என்று ஒரு பெரிய கோஷத்துடன், டீரியல் WTO என்று பெரிய கோஷத்துடன் உலகத்தில் இருக்கின்ற ஆர்வலர்கள் எல்லாரும் 2005 நாம் கையெழுத்து இடவில்லை. அதைத்தான் இப்ப புரியணும். அதனால ஒவ்வொரு விஷயமும் விவாதிக்க 4 ஆண்டு போட்டும்னு பழைய கதையை அனுமதிச்ச காரணம் என்னன்னு கொண்டாடுறாங்க தலையங்கத்துல. காரணம், அப்ப உள்ள பிரதமர் இருக்காரு மன்மோகன் சிங்,
அவரு அதை அனுமதிச்சதுனாலதான் அது அனுமதிக்கப்பட்டது. காரணம் டாக்டர் மன்மோகன் சிங் டிட் நாட் வாண்ட் டு டிஸ்பிரஷர் யுஎஸ். அமெரிக்காவை என்ன வருத்தப்பட வைப்பதற்கு மன்மோகன் சிங் தயார் இல்லை. அப்பொழுது நிலை அதுதான். அதனால் தான் அப்பொழுது அவர்கள் அனுமதித்தார்கள். அதை மறுத்து நிர்மலா சீதாராமன் சொன்னதனால் தான் அமெரிக்காவில் இருந்து அந்த வெளிவிவகாரத்துறை அமைச்சரான ஜான் கெர்ரி வந்த பொழுது இது நல்லா இல்ல, நீங்க கையெழுத்து போட்டதை மாற்றி மீறி போறியோ அப்படின்னு இந்தியாவை எச்சரிக்கை கொடுத்ததும் அதை ஒட்டி வாண்ட் இந்தியா would face dire consequences if it went back on its word. நீ வார்த்தை கொடுத்து விட்டு பின்வாங்குவது என்பது சரியல்ல. அந்த 4 ஆண்டுகள் இழுத்தடிப்பதை நீ செய்யணும். அவ ஒத்துக்கிட்டாக, நீ ஒத்துக்கிட மாட்டேங்க என்று அவர் பேசியதையும் எடுத்து போட்டால், அவர் சுஷ்மா ஸ்வராஜிடம் பேசிய பிறகு கடைசியா மோடியிடம் பேசும்போது மோடி ரொம்ப தெளிவா, ஐயா இங்க மனிதாபிமான ரீதியா பார்க்கணும், இந்தியாவில் உள்ள ஏழை மக்கள் தான் எங்களுக்கு முக்கியம், அதான் முதன்மை பிரச்சனை என்று கராரா சொன்னாரே. இப்படி கராராக ஒரு தலைமை அமைச்சர் நிலைப்பாடு எடுப்பதற்கு கராரான தலைமை அமைச்சராக மன்மோகன் சிங் இல்லாமல் அமெரிக்காவை வருந்தப்பட வைக்கக்கூடாது என்பவராக இருந்தார் என்பதும் நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல தலைமை அமைச்சர் தான் தீர்மானிப்பவர் என்பதனால் தலைமை அமைச்சர் மன்மோகனை பார்க்கும் பொழுது மோடியை பார்க்கும் பொழுது இந்த வேறுபாடு இருந்தது. அதனால் ஆனந்த சர்மா உரிமை பிரச்சனை சொல்லிவிட்டு ரெண்டையும் குழப்பி மோடி சொல்லல, ரெண்டுக்குள்ள தொடர்புத்தான் சொன்னார் என்று இந்த தலையங்கம் அமலப்படுத்தி இருந்தாலும் இந்த நிலைமை என்னன்னா, முதல்ல நீங்க சொன்ன மாதிரி பிரதமர் உறுதியாக இருக்க வேண்டியது அவசியம். உறுதியாக மன்மோகன் சிங் இல்லை என்பதும் நம்மளுக்கு தெரியும். அங்கே 2 தலைமை இருந்தது என்பதும் எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். அதனால் குழப்பம் ஏற்பட்டது. ஆனால் இந்த உணவு உத்தரவாத சட்டம், பாதுகாப்பு சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்த பிறகு இந்த பாலி இதற்கு போவதனால அந்த அவர்கள் கொண்டு வந்த அந்த சட்டமே செயல்பாடு இல்லாமல் போகும் என்ற நிலையில் சோனியா காந்தி அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் இந்த நடவடிக்கை அங்கு எடுக்கப்பட்டது என்பதைத்தான் இங்க குறிப்பிட விரும்புகிறேன். அதனாலதான் ஆனந்த் சர்மா என்ன தெளிவா சொல்றாரு அப்படின்னா, அரசு உணவு பாதுகாப்பு மசோதாவை கொண்டு வரப்போவதாக தெரிவித்து விவசாயிகளின் நலனுக்கு எதிராக ஒப்பந்தங்கள் உலக வர்த்தக அமைப்புடன் செய்து கொண்டதாக தெரிவித்துள்ளார். இது குழப்பம், அது நாங்க அப்படி செய்யலங்கிறது. இருந்தாலும் இன்று பாராளுமன்றத்தில் இந்த விவாதம் வரும்போது விவாதிக்க போகுது. உள்ளபடியே சொன்ன அனைத்து விஷயங்களும் என்ன தெரியுதுன்னா, சோனியா காந்தி ஆனந்த் சர்மா 1000 நல்ல விருப்பம் வச்சிருக்கலாம். ஆனா வில்லங்கமான பிரதமரை கையில வச்சுக்கிட்டு முழுக்க முழுக்க அமெரிக்க ஆதரவாத்தான். அப்போ ஒப்பந்தமும் வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டதுனாலதான் ஜான் கெர்ரி கையோ முய்யோன்னு கத்தினாரு. மோடி சோழிய பாரியான்னு சொல்லாம சொல்லி போட்டாரு என்பதுதான் நல்ல ஒரு சிறிய இடைவேளை. அதாவது நாம இந்த மோடியினுடைய நிலைப்பாடு, மோடி அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்பது அமெரிக்காட்ட அப்படியே பணியாகாம அப்படி எதிர்த்து நின்று இந்தியாவுடைய உணவை பாதுகாக்கி மக்களை பாதுகாக்க போகுதுன்னு அவருடைய வார்த்தையில, மோடி வார்த்தையில சொன்னா, இந்திய மக்களுக்குள்ளது இந்திய மக்களை பாதுகாக்கணுங்கிறது தான் இந்தியாவின் பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு விஷயத்திலேயே என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்தியா யுஎஸ் டு சீல் டீல்ஸ் என்பதாக இன்னொரு பக்கத்துல அந்த ஹெகல் வந்திருக்காருல்ல, அங்க உள்ள பாதுகாப்பு அமைச்சர், அவர் கூட ஒரு ஒப்பந்தத்துக்கு டிஃபென்ஸ் ஹார்ட்வேர் இஷ்யூ கம்ஸ் அப் அட் பிரைம் மினிஸ்டர் யுஎஸ் டிஃபென்ஸ் செக்ரட்டரி மீட், அதுல ஒப்பந்தம் போட போறாங்க வந்துருச்சு. சாப்ட்வேர் ஹார்ட்வேர் வாங்கல, நீங்க சாப்ட்வேர்ல ரொம்ப ஹார்டா இருந்தாங்க அப்படின்னீங்க, ஹார்ட்வேர்ல ரொம்ப சாஃப்டா போயிட்டாங்க. ஓ அப்படி வந்துருச்சா? அப்ப இந்தியாவின் பாதுகாப்பையே அமெரிக்கா கூட ஒப்பந்தம் போட்டாச்சுன்னா அவங்க நிறைய வச்சிருக்காவோ ஆயுதம் கொள்முதல், அவங்களுக்கு கீழே ஒப்பந்தம் போட்டாலே மேலே இங்களையும் உள்ள உறவுதேன், அவங்களுக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கிட்டு அப்புறம் நாங்க பாதுகாக்க போறோம் சொன்னா என்னையா நாடு கேட்குவீங்க. அது கூட எஃப்டிஐ வேற நாங்க திறந்து விட்டு போவோம்ல டிஃபென்ஸ்ல, அது வேற இருக்குல்ல, அது வேற இருக்கு. 100 விழுக்காடுங்க இல்ல 100 இல்ல 49 விழுக்காடு, 49 விழுக்காட்டுலயும் நாங்க திறந்து விட்ட காரணம் வேறன்னு விளக்கம் வர சொல்லிக்கிட்டாவ. இது இப்படின்னா இந்த விளக்கம் கிழக்கம் எல்லாம் கேட்கறது மக்களவையிலையும் மாநிலங்களவையும் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நியமிக்கப்பட்டவர்கள் தானே கேட்கணும். இதுல நியமனம் செய்யப்பட்டவர்களான சச்சின் ரேகா என்று 2 பெரிய பிரபலங்கள். ஒருத்தர் சச்சின் டெண்டுல்கர், மட்டப்பந்து ஆட்டத்திலே இந்தியாவினுடைய பெருமையை உலகம் போய் ஆனாங்க அவர் மட்டைப்பந்து ஆட்டத்துல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாருலங்க. அப்பனா ஃப்ரீயா தானே இருப்பாரு. அவரை ராஜ்யசபாக்கு மாநிலங்களவையில காங்கிரஸ் கட்சி போட்டுச்சுங்க. சரி, அவர் 3 விழுக்காடு தான் இதுவரை நடந்த மாநிலங்களவை கூட்டத்தில் அவர் போட்ட காலத்தில் இருந்து வந்தாராம். 3 நாளுக்கு தான் போயிருக்காராம். 3 நாள் தான் போயிருக்காராம். ரேகா என்ற நடிகை பிரபலம், அவங்களையும் போட்டாங்க, அவங்களும் போகலையா.
அவங்க நடிகைங்கிறதுல அவங்கள போட்டிருக்காங்க. ஆமா, அவங்களுக்கு நடிக்க ஏகப்பட்ட விஷயம் இருக்கும் போல இருக்கு. அதனால அவங்க 7 நாள் தான் போயிருக்காங்க. இதெல்லாம் அதனாலதான் டெல்லி மேல்சபை கூட்டத்திற்கு தொடர்ந்து வராத தெண்டுல்கர் நடிகை ரேகாவை தற்காலிக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று எம்பிக்கள் கோரிக்கையா. இந்த பிரச்சனை எப்படியா வெளியே வந்துச்சு அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது தகவல் பெறும் உரிமை தகவல் பெறும் உரிமை சட்டத்துல வெளியே வந்துருக்கு. ஆனா இப்ப பார்லிமெண்டரி மினிஸ்டர் என்ன சொல்றாரு, இத பாருங்க, நாங்க அப்படியெல்லாம் இவங்களை இடைநீக்கம் செய்ய முடியாது. 60 நாள் தொடர்ந்து வர, மொத்தமே 60 நாள் தான் பங்கன் ஆகுது. 60 நாள் தொடர்ந்து ஒரு நாள் இடையில வந்து கையெழுத்து போட்டா சரி, 60 நாள் தொடர்ந்து வரல அப்படின்னா நாங்க நீக்கம் செய்ய முடியும். தெண்டுல்கர் வந்து இன்னும் 40 நாள் தாங்க வரல, இன்னும் ஒரு 20 நாள் இருக்கு, அதை பார்த்துட்டு தான் பண்ண முடியும். ஐயா 2 நாளா பெரிய அளவுக்கு முந்தானத்தெல்லாம் ஆங்கில காட்சி ஊடகங்கள் இதான் வில்லங்க. சரி, பெரிய அளவுக்கு கத்தராவோ நடுவனர்லாம். எப்படி ஐயா இந்த டெண்டுல்கர் போய் மைக்க நீட்டிட்டாவோ, அவரு எங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில் திரும்பில பைபாஸ் சர்ஜரிலாம் அண்ணா அங்க இருந்தேன். ஒரு வாரம் தானே இருக்கும், ஒரு வாரம் தானே இருக்கேன், 2 வருஷமா வரல. அதுக்கு காரணம் சொல்லி ராஜ்யசபா மீட்டிங் நடக்கும் போது உடம்பு சரியில்லை, அவர் என்ன பண்ணுவாரு? அது அல்ல, 2 வருஷமா நீ வரல காரணம் சொல்லு. ஆகஸ்ட் 4ஆம் தேதி விஜயவாடால போய் ஒரு பெரிய மால் திறப்பதற்கு போனியே, அதுக்கு காரணம் சொல்லு. நல்ல கேட்டாவல என்ன, டெல்லியில போய் இதே மாதிரி இந்த மால் திறக்கிறதுக்கு, ஆள் திறக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் போறியல, அதெல்லாம் காசு கிடைக்குதுங்கிறதுக்கு தானே போறியோ. உனக்கு பார்லிமெண்ட் வர்றதுக்கு, மாநிலங்கள் வர்றதுக்கு தான் காசு கொடுக்காவல்லாம், மக்கள் கொடுக்குற காசு குறைச்சு காசு, அங்க நிறைய காசு என்பதுக்காக போறியலா? ஓய்வு பெற்ற காலையில் இப்படி இருக்கல, இது ஒரு பொறுப்பு இல்லையா? என்னமோ நைட் பட்டம் வாங்குவது என்று நினைச்சுக்கிறீங்களா? மாவீரர் பட்டம் இதையெல்லாம் அப்படின்னு ரேகாவிங்க கேட்காவோ, இதெல்லாம் பெண்கள் வந்து பேசுறாவா? என்னமோ நாமினேட்டட் பீப்புள் தான் போகல அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களே போகலையா? ஐயா போய் தூங்குற ஆள் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி போட்டு ராகுல் காந்தி விஷயமா வந்துச்சு. சரி, அதை விட இவர் போகாமே இருப்பது என்னையா மோசம் இல்லையா? அப்ப காங்கிரஸ் இவங்களை போட்ட பொழுது விளக்கம் சொல்லி நீங்க பார்லிமெண்ட்டுக்கு வந்தா என்னெல்லாம் செய்யணும், அப்ப நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கலாம்ல. அப்ப நீங்க மட்டும் என்னமோ நைட் கூட்டு கொடுத்த மாதிரி கொடுத்துட்டியோ, விருது கொடுத்த மாதிரி என்பதாக போட்டு உடுன்னு விட்டு அதையே கிளிக்காவ. அதுல என்ன சொல்லிவிட்டாருன்னா, ஜாவித் அக்தர் இதை நான் விட போறது இல்ல, அவங்களை பதவி நீக்கம் செய்ய, அவர்களை கிட்டாரு, அவர் எம்பி தான், ராஜ்யசபா எம்பி தான் என்ன என்று சொல்லும் பொழுது, சச்சின் ரேகா have company. At least 33 MPs have less than 50% attendance. அட பாவிகளா, ஒரு 33 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவங்களுக்கு கம்பெனி கொடுத்துருந்தோமேங்கிறதுக்காக அவங்களும் நாடாளுமன்றத்துக்கு ஒழுங்கா போறது இல்லையா? ஆமா, சச்சின் தெண்டுல்கருக்கு 2 விழுக்காடு அட்டெண்டன்ஸ், ரேகாவுக்கு 5 விழுக்காடு, லோக்சபா மெம்பர் ஷிபு சோரனுக்கு 9 விழுக்காடு. அவருக்கு கோர்ட்டுக்கு அதுக்குமா நிறைய வேலை இருக்குங்க. 3 வேலை. ஆமா, ஹேமா மாலினி 14 விழுக்காடு, அமரிந்தர் சிங் 27 விழுக்காடு, டிம்பிள் யாதவ் 27 விழுக்காடு. இவ்வளவு வில்லங்கங்களோட நம்ம நாடாளுமன்றம் நடக்குன்னா, நாடாளுமன்றமே இல்லாம அங்க வந்து வேற ஒண்ணு வெடிகுண்டு நடக்கையா, அந்த கலாச்சாரத்துக்கு என்னையா முற்றுப்புள்ளி என்று கேட்டு, காசா இஸ்ரேல் பாலஸ்தீன் அக்ரி ஆன் மிட்நைட் ரேஸ்ட், நள்ளிரவில் ஒப்பந்தம் செய்து இனிமேல் உங்களை நாங்கள் தாக்காமல் எங்களை நீங்கள் தாக்காமல் இருப்போம் என்பதாக அங்கே ஹமாஸ் என்ற பாலஸ்தீன ஆட்சியாளர்களும், அது காசாவின் ஆட்சியாளர்களும், இஸ்ரேலுடைய ஆட்சியாளர்களும் ரெகக்னைஸ் பாலஸ்தான், எம்பார்கோ இஸ்ரேல் என்று லண்டன்ல ஊர்வலம் வர்ற அளவுக்கு அந்த வில்லங்கம் போயிட்டு இருந்தா, இஸ்ரேல் விமானங்கள் தொடர்ந்து கொண்டு வீச்சு மீண்டும் போர் நிறுத்தம் ஏற்படுமா கேட்டிருக்காங்க. ஒரு பக்கத்துல 72 மணி நேரம் போர் நிறுத்தத்துக்கு பாலஸ்தீன தலைவர்கள் ஒப்புதல் அப்படின்னு, அந்த 72 மணி நேரம் போர் நிறுத்தம் முடிச்ச உடனே யார் பஸ் அடிச்சா தெரியுமா? ஹமாஸ் அடிச்சிச்சு. அடிச்ச உடனே இவங்க ரிட்டர்ன், அவங்க ஒரே ஒரு குண்டு தாங்க அடிச்சாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, 50 குண்டு, அதாவது 50 முறை குண்டு தாக்குதல் நடத்திருக்காங்க ஏரோப்ளைன்ல போய். அந்த மாதிரி ஒண்ணு என்னவோ சொல்லுவாங்களே, இதை கொடுத்து இது வாங்குற மாதிரி அந்த மாதிரி வாங்கி கட்டிக்கிட்டாங்க. லண்டன்ல பெரிய அளவுக்கு பாலஸ்தீனத்தை விடுதலை செய்யு சொன்னா, நம்ம ஊர்லயும் கேட்டீங்கன்னா முந்தா நேரத்து இல்ல, இதுல இந்த யாசிடி இனத்தவரை பத்தி சொல்ல அது வருவோம். அது வேற ஒரு வில்லங்கம், ஈராக் வில்லங்கம். காசா வில்லங்கத்துல பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுடைய ஒடுக்குமுறையும் தாக்குதலையும் குண்டுமலை பொழிவதையும் எதிர்த்து இங்கு தண்ணீர் மழை பொழிவதில் அப்படியே நனைஞ்சுக்கிட்டு ஒரு 1.5 மணி நேரம் என்ன அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களும் அரசியல் கட்சிகளும் கூட்டமைப்பு அப்படின்னு போட்டாங்களே பாருங்க. கொட்டு கொட்டுன்னு கொட்டி தீர்த்துச்சாம அதுல நனைஞ்சுக்கிட்டே வந்து மக்கள் எல்லாம் நிக்காவோ, 100கணக்கான மக்கள் அதே மாதிரி வந்து தலைவர்கள் நின்றுகிட்டு போராட்டம் நடந்தாவோ. இப்படி எல்லாம் தமிழ்நாட்டில் போராட்டம் நடக்கு, பல்வேறு அமைப்புகளும் அந்த போராட்டம் நடத்துது.
என்று சொல்லும் பொழுது அதுல கூட என்ன சொல்லி போட்டாவண்டா, ஐயா அப்பவே சொல்லிருக்காரு ஐயா அவங்க எல்லாம் இஸ்ரேல் அழிக்கத்தான் வேணும் அப்படின்லாம் சில பேர் பேசிட்டாங்க. இப்படி எல்லாம் பேசலாமா ஐயா, என்ன அழிப்பது கிழிப்பதுன்னு கூடாது தனியா பேசணும். மேடையில ஓபனா வன்முறை வேண்டும்னு பேசிட்டாங்க. அப்ப கூடாதுன்னு சொன்னதுல கூட்டமே போத்துக்கிட்டாங்க, உண்மைதான். ஆனால் அங்கே என்ன கூடும்னு சொல்லி போட்டு வேற ஒரு வில்லங்க வந்திருக்கு. சரி, எங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஐஎஸ் பரீடு எசிடிஸ் அலைவ் என்பதாக ஈராக்கில் இருந்து வந்த ஒரு செய்தியை யாசிடி இனத்தவரை காக்க முயற்சி என்பதாக யுஎஸ் பேக் இன் ஈராக் அகைன் பாம் ஐஎஸ் டு பிரிவென்ட் ஜெனோசைட் என்று போட்டிருக்காங்களே. இந்த யாசிடி இணைத்தவர் மேற்காசிய நாடுகள்ல அந்த பகுதியில இருக்கிறாங்க ஈராக்ல. அதுல ஜொராடிசிய மதத்தை அவங்க ஃபாலோ பண்றாங்களாம். அதாவது யாசிடிஸ் ஒரு சிறுபான்மை இனம். ஆமா, ஈராக்ல இருக்காவோ. நமக்கு இதுவரை என்ன தெரியும், அங்க ஷியா இருக்காவோ, இப்ப அமெரிக்காவை பயன்படுத்துது. சன்னி இருக்காவோ, அவங்க சவுதி அரேபியா ஆதரவுல போராடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி குர்திஸ்தான் இருக்குது, குர்தீஸ் இருக்காவோ, அதையும் கூட சதாம் ஹுசேன் அழிச்சாரு. இப்படி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். இதுல யாசிடிஸ் ரொம்ப சின்ன இத்தினூண்டு பேராம. ஆமா, அவங்க ஒரு 500 பேர் தான் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல 500 பேரையும் கொண்டுட்டாவ. இன்னும் இருக்காவ கொஞ்சம் பேரு. அதாவது இஸ்லாமிக் ஸ்டேட் ஹேஸ் எக்ஸிக்யூட்டட் 500 யாசிடிஸ் என்பதாக ஈராக் ஹியூமன் ரைட்ஸ் மினிஸ்டர் அக்யூசஸ் ஐஎஸ் ஆஃப் விஷியஸ் அட்ராசிட்டி என்றும் போட்டிருக்காங்க. அந்த இவங்க பேய் வழிபடுபவர்களாம். இவர்கள் முஸ்லீமுக்கு எதிரானவர், அதனால இவர்களை அழிப்பதற்கு ஐஎஸ்ஐஎஸ் அவர்களையும் அழித்துக் கொண்டிருக்கிறது. இவெல்லாம் சாமி கும்பிடுதாவோ பேய கும்பிடுதாவோ. ஆமா, இப்படி சரி. அவங்க திருவுண்டு இருந்துட்டு போறாங்க, அவங்கள போய் அத்தனை பேரையும் உயிரோட கொல்லணுமா? உயிரோட புதைச்சாங்களாம. உயிரோட புதைச்சாங்க. அவர்களும் அதே பகுதியில் தானே இருக்கிறாங்க. இப்ப இவர்களுடைய திட்டமே ஒரு நாட்டை உருவாக்குறது, அரசை உருவாக்குவது தானே. உருவாக்க விட மாட்டோம். சிரியால இருந்து ஒரு பகுதி, இங்க இருந்து ஒரு பகுதி, இப்படி எல்லாத்தையும் சேர்த்து உருவாக்குவது தானே. அப்ப அதற்கு இடையில இவர்கள் இருக்கிறதுனாலதான் இவர்களை முழுவதும் அழித்து விடுவது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இப்படி ஒருத்தர் அழிப்பதாவே போயிட்டு இருந்துச்சுன்னா என்னையா அர்த்தம்? ஆளாளுக்கு ஒரு நீரோட்டத்தை வச்சுக்கிட்டு, ஒரு சிந்தனை தோட்டத்தை வச்சுக்கிட்டு, ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு, அடுத்த நம்பிக்கை உள்ளவங்களை அழிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உலகத்துல என்னதான் நடக்கும் என்பதாக கேட்க வேண்டியிருக்கா? நாங்க போய் அதுக்காக ஐஎஸ்ஐஎஸ் என்ற அந்த அமைப்பு மேல குண்டு போடுவோம். ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய மலைப்பகுதி அதுல குண்டு போட்டா இவ்வளவு பாதுகாத்துலாம் யாசிடிஸ. இவங்க அமெரிக்காக்காரங்க குண்டு போடல. நேற்று போய் உணவு பொட்டலமும் தண்ணி பொட்டலம் எல்லாம் போட்டிருக்காங்க. ஏன்னா ஓஹோ, ஆமா, ஏற்கனவே ஐஎஸ்ஐஎஸ் மேல குண்டு போடுவோம்னு சொல்லிருக்காரு. ஆனா எந்த பகுதியில் அவங்க இருக்கிறாங்கன்னே இன்னுமே இவங்க கண்டுபிடிக்கல. இவங்க எப்படி குண்டு போடுவாங்க? நடக்கிற வில்லங்கம் எல்லாமே நமக்கு புரிய மாட்டேங்கு. ஷியா சன்னி வேறுபாட்டுக்காகவே பகை நிறைய வருது, பகை போர் என்பதும் புரிய மாட்டேங்கு. ஈரான், சூடான் இதெல்லாம் கூட இந்த ஷியா சன்னியில வில்லங்கத்துல வரும். ஈரான் விமானம் விழுந்து 39 பயணிகள் பரிதாப பலி என்பதிலும், ஈரான் விமானம் 38 பேர் பலி என்பதிலும் வந்திருக்கூடிய செய்தியில் நமக்கு சண்டை வருது. சண்டை போட்டு இவங்களும் இதுக்குள்ள இருப்பாங்களோ அப்படிங்கிறீங்களா? ஒண்ணுமே புரியல. ஆனா ஒண்ணு புரிஞ்சிருச்சு. நேற்று ஆங்கில பெயர் கொண்ட தமிழ் ஏட்டுல என்ன 2ஆம் பக்கத்திலேயே சென்னை தலைமை தபால் நிலையத்தில் பெப்சி கோக்கு குக்கரேக் விற்பனை என்று அந்த அமெரிக்க நிறுவனங்கள், குளிர்பான நிறுவனங்கள் பேரை போட்டு அவங்கள போட்டு பேரை போட்டு என்ன போட்டிருக்காங்க. போட்டு பொதுமக்களிடம் கவர்வதற்கு தான் இது புது பொதுமக்களை கவர புது முயற்சியா? இந்த முயற்சி பொதுமக்களிடம் பெரிய வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்ல வில்லங்கமே என்னன்னா, இப்படி அமெரிக்காவில் இருந்து வரக்கூடிய பன்னாட்டு மூலமான நிறுவனங்களுக்கு எப்படி நீங்கள் குளிர்பானத்திற்கு இங்கே உள்ளே விடலாம், நீங்கள் தபால் நிலையத்தில் எப்படி வைக்கலாம் கேட்டா பொதுமக்களை கவரங்காங்களே. எதுக்கு கவர புரியும்? அதாவது அஞ்சல் துறை, இது தபால் துறை. நீ இதுல டெலகிராம் தந்தி ஒண்ணுதான் இருந்துச்சு, அதையும் சாவடிச்சிட்டியோ. சரி, அஞ்சல் இருக்கு, அஞ்சலில் போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இப்ப இணையம் வர வந்துட்டு, அங்கங்க கொரியர் தனியார் வந்துட்டு, அதுக்கெல்லாம் நீங்க அனுமதிச்சுட்டியோ அதே நடுவண் அரசு, இதையும் சாடிக்கியோ. அப்போ செத்துக்கிட்டு ஒண்ணுமே இல்லாம அடையாளமே தெரியாம போகக்கூடிய தபால் துறை கட்டணம் தானே இருக்குது. அது என்ன செய்ய போறது? அது மக்களை எதுக்கு கவர போகுது? அது கவர்ந்து என்ன பண்ண போகுது? அதுக்கே நீ கொண்டு போய் அந்நிய நாட்டினுடைய குளிர்பானத்தை வைக்கியோ? இந்த கேள்வி வரும்ல. கேட்டா நாங்க விக்கலீங்க, நாங்க இடம் கொடுத்தா அவங்க விக்காவோன்னு சொன்னாங்களாம். அது
நீ வித்தா என்னையா, நீ இடம் கொடுத்தா என்னையா, நாளைக்கு நீ ஒரு ஓரத்துல பாருக்கு இடம் கொடுப்பே போல இருக்கையா. ஓ அப்படி சொல்றீங்களா நீங்க? இன்னொரு பக்கம் ரெட் லைட் ஏரியாவுக்கு இடம் கொடுப்பே போல இருக்கையா. வியாபாரம் மக்களை ஈர்க்குதுன்னு சொல்லுவே போல இருக்கியான்னு கேட்டா, முஸ்லீம் அமைப்பு கூட்டமைப்பு எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு பக்கம், சட்ட பஞ்சாயத்துக்காரங்க அவங்க ஒரு பக்கம், எல்லாரும் பாலஸ்தீனர்களுடைய ரத்தத்தையும் ஈராக்கியர்களுடைய ரத்தத்தையும் எடுத்து நீ விக்கிறிய அப்படின்னு அமெரிக்க குளிர்பான கம்பெனி கேட்காவா? இப்படி ஒண்ணு புதுசா வந்திருக்கு. ஓகே, அந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் இது எப்படி உடலுக்கு கெடுதியான மானம்னு சொல்லி அது பக்கம் அது பாட்டுக்கு ஒரு பக்கம் சுற்றுச்சூழல்வாதிகள் வேற அம்பலப்படுத்திருக்காங்க என்பதனால ஒரு சிறிய இடைவேளை. இந்த வில்லங்கத்துக்கு மத்தியில நம்ம உள்ளூர் வில்லங்க, இந்திய நாட்டு வில்லங்கத்துல கல்ச்சரல் ஐடென்டிட்டி ஆஃப் ஆல் இந்தியன்ஸ் இஸ் ஹிந்துத்வா சேஸ் RSS சீஃப் சொல்லி அண்ணா சாலை ஆங்கிலேயத்தில் இன்னைக்கு பயங்கரமான ஒரு குண்டை தூக்கி போட்டாவும். நம்மாள் இருக்காரு RSS தலைவர் மோகன் பகவத், அவர் ஒரு நல்ல ஆள் தான். பாஜகவில் தலைவரை நீங்க அமித்ஷாவை கொண்டாடுனா, அமித்ஷா நாகூர்ல பேசினாலும் பாஜக ஆயிருக்க முடியாது, RSS அவ்வளவு தெளிவான ஆளு சொல்றாரு. ஒடிசாவுக்கு வந்திருக்காரு, ஒடிசா தானே சொல்லணும். அதுல ஒரு வார ஏடு இந்திய தரப்பொருளாவுக்கு வந்தவர் சும்மா இல்லாம, ஐயா இந்தியாவுல இங்கிலாந்துல இருக்கவங்க எல்லாம் இங்கிலீஷ்காரங்க, ஜெர்மன்ல இருக்கவங்க எல்லாம் ஜெர்மன்ஸ், யுஎஸ்ஏல இருக்கிறவங்க அமெரிக்கால இருக்கவங்க அமெரிக்கன்ஸ், அப்படி அப்பனா ஹிந்துஸ்தான்ல இருக்கவங்க எல்லாம் ஹிந்துஸ் தானே? அப்படித்தானே, நல்ல லாஜிக். அதனால இங்க இருக்கக்கூடிய பண்பாட்டு அடையாளமே எல்லா இந்துக்களுக்கும் இந்துத்துவா தான். அதனால பிரசன்ட் இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி ஆர் டிசென்டர்ஸ் ஆஃப் திஸ் கிரேட் கல்ச்சர், இந்த மகத்தான பண்பாட்டின் வழி வந்தவர்கள் தான் அனைவரும். Hindutva is a way of life. Hindus could be of any religion, worshipping any god. ஐயா நம்ம கேட்பதெல்லாம் உங்கள் அரசியல் சட்டத்தில், நம்ம அரசியல் சட்டத்தில் என்ன இந்தியாவில் என்ன எழுதியிருக்குன்னு கேட்டா இந்த மதம் பற்றி, ஐயா இங்கே என்ன வெளியிலிருந்து வந்த என்று சொல்லாம பார்சிகள், கிறிஸ்துவர்கள், முஸ்லீம்கள் இவர்கள் தவிர எல்லோரும் இந்துக்கள் அவங்க எழுதியிருக்காங்க. அது ஒரு வில்லங்கமா? அதுவும் மோகன் பகத்தும் மோதுதான் அரசியல் சட்டத்துக்கும், அது ஒரு மோதலா? சரி, அந்த இந்துக்கள் சொன்னா சீக்கியர் இந்துவாயா என்று சீக்கியர் காப்பாங்கல்ல, ஒரு இடஒதுக்கீடு உண்டு அப்படி ஒப்பேத்தியோ என்று சொன்னாலும் புத்திஸ்டுகள் இந்துவாயா, புத்திஸ்ட் காப்பாங்கல்ல, அது ஒரு வில்லங்கம். சரி, அதுதான் இல்ல, மீதி இருக்குது இந்துன்னு எடுத்துக்கிட்டால இங்க இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களும் பழங்குடி மக்களும் அவரவர்களுடைய சிறுதெய்வ வழிபாட்டில் அவர்கள் மூதாதையர்களை கும்பிட்டுக்கிட்டு அமைதியா ஏரியாவில் இருந்தாவ தனித்தனியா. அப்ப இந்தியாவில் ஒன்று பண்பாட்டு ரீதியாக சொல்லப்படுகிறது, ஆதிக்கத்தில் இருந்து 2000 ஆண்டாக ஆதிக்கத்தில் இருந்த ஒரு பூசாரித்தனமான சிந்தனை போக்குதான் அவர்களை எல்லாம் உள் இழுத்து கொண்டு உங்களுடைய சிறு தெய்வம் எல்லாம் கிடையாது, எங்களுக்குள்ள வாங்க, எங்க ராமனுக்கு நீ சொந்தக்காரே, எங்களுடைய மகாபாரதத்தை நீ உள்ளுக்கு இருக்க என்பதெல்லாம் இழுத்து போட்டாக உசர்ப்பு அப்படின்னு சொன்னாங்களே. அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஐயா உங்க பண்பாடு அவங்க பண்பாடு வெவ்வேறு ஆச்சு ஐயா, எப்படி ஐயா ஒரே பண்பாடு மேல இருந்து தெரிவிக்கப்படுவது இருக்கும் என்ற கேள்வி எழுதுதா? இத்தனை எழுதுனால இத்தனை பேருக்கும் சேர்த்து இன்க்ளூசிவ் எல்லோருக்கும் இணைக்கப்பட்ட ஒரு பிரதமர் தான் நான் என்று சொல்லும் நரேந்திர மோடி இப்ப மோகன் பகத் சொன்னதுக்கு மாறுபடணும் இல்ல? நிச்சயமா மாறுபட்டு ஒரு கருத்தை சொல்லணும். அவரு சொல்லுவாரா தெரியாது. ஆனா கோர்ட்டுக்காரங்க சொல்லிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்காரங்க, டோன்ட் டிஸ்டர்ப் கண்ட்ரி செக்குலர் ஃபேப்ரிக், சுப்ரீம் கோர்ட். பயங்கரமா இல்ல, அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. அதாவது ரொம்ப தெளிவா முந்தா நேற்று அண்ணா சாலை ஆங்கிலேயத்தின் முதல் பக்கத்திலேயே இப்படியாக இந்திய நாட்டின் இந்த நாட்டினுடைய மதச்சார்பற்ற ஒரு தன்மை இருக்கிறது, ஒரு பண்பாடு நிலவி கொண்டிருக்கிறது, அதை குலைக்காதீர்கள். ஏன் எந்த பிரச்சனையில சொல்லிருக்காங்க அப்படின்னா, இப்ப சமீபத்துல ஒரு பிரச்சனை வந்து பாருங்க, யூபியில கொடி கட்டி பறந்தது. அதாவது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை கொண்டு போய் அடைத்து வைத்து பாலியல் பலாத்காரம் செய்து வற்புறுத்தி மதம் மாற்றியதாக ஒரு பிரச்சனை. ஜிஹாத்னு ஒரு விஷயத்துக்கு எதிராக நாம வெள்ளிக்கிழமையோ வியாழக்கிழமையோ எடுத்து சொன்னோம். அதற்கு எதிராக இவங்க ஒரு பிரச்சாரத்தை கிளப்புறாங்க, ஊர் ஊரா போக போறாங்க சங் பரிவாரு. அந்த வில்லங்கத்துலதான் ஆளாளுக்கு ஒரு மதத்தை பிடிச்சுக்கிட்டு இப்படி சண்டை போட்டுக்கிட்டு மதச்சார்பு இனிமே உடைக்காதீங்க. அந்த பிரச்சனையில ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் போயிருக்கு கோர்ட்டுக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு.
அதனாலதான் ஐயா இந்த மதத்தெல்லாம் எடுத்துட்டு வராத அப்படிங்கறத தெளிவா ஆய்வு செய்யணும், இதை போயெல்லாம் செய்யாத என்பதா சொல்லிட்டாரு என்று சொன்னா நமக்கு யாவும் வருதெல்லாம் தமிழ்லதான் வந்து நல்லிணக்கமே உண்டு என்ற ராமன் அப்துல்லாவா படத்துல கூட என்ன பாருதாவ என்ன ஓ மதமா ஏ மதமா ஆண்டவன் எந்த மதம் நல்லவங்க இருக்கிற மதம் ஆண்டவ மதம் அந்த மாதிரிதான் நமக்கு யாவும் வருது என்று சொன்னால் இந்த வில்லங்கத்துக்கு மத்தியில நேற்று அந்த தேசிய குழுவை கூட்டும் பொழுது நடுவில் உட்கார்ந்து இருக்காருங்க அமித்ஷா. அவரு தானே எங்க தலைவர். அப்புறம் நடுவில் உட்காராம ஓரத்துல உட்கார. இந்த பக்கம் வந்து இருக்காருங்க நம்ம மோடி. சரி. அந்த பக்கம் அத்வானிங்க. சரி. மோடி இப்படி வந்து பேசிட்டு இருக்காருங்க, அத்வானி ஏதோ பேசுறாருங்க, அமித்ஷா ரெண்டு பேரும் தலைமை எடுக்கிறாருங்க. சரி. தலைவர்னா தலைமை எடுக்கணும். பிஜேபி டிரான்சிஸ்ட் மோடி என்ன ஷா எரா என்பதாக பாஜக அப்படியே மோடி அமித்ஷா காலகட்டம் என்பதாக அதை நோக்கி மாறிவிட்டது, இடம் பெயர்ந்தது என்பதாக எழுதாவ. இளைஞர்களுடைய காலகட்டம் வேற எழுதுறாங்க. இது அதனால பிஜேபி நியூ ஷா, ஷானா வந்து அதிபருங்க, மன்னருங்க, புதிய மன்னர் வந்துட்டாருன்னு சொல்லி போட்டு ஒரு கட்டுரையை எழுதி போட்டு அதுல என்ன சொல்லுதாவ ஆங்கிலேயத்துல இன் யூபி இன் 2014 அமித்ஷா ஸ்பீரிட்டட் a realignment which saw the projection of Modi as India's first OBC prime minister. அதாவது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் இருந்து முதல் பிரதமர் இவர் தான். அப்ப தேவகவுடா யாரு நமக்கு வரும்ல. என்ன இங்க வந்து இந்த கர்நாடகால இருந்து போனவங்க சாதி எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. நிறைய விஷயங்கள் மறந்துடுவாங்க அவங்க கன்வீனியன்டா. எது அவங்களுக்கு முக்கியமான விஷயமோ அதை மட்டுமே அவர்கள் மையப்படுத்தி பிரச்சனை. ஆனாலும் அந்த பிரச்சாரத்தில் அவர் வெற்றி பெற்றாலும் பாரத ரத்னா கொடுக்கணும் கஞ்சிராமுக்கு சொன்னது மூலம் தாழ்த்தப்பட்டோர் மத்தியிலையும் உள்ளுக்கு உடைச்சு போவதற்காக யூபியில செய்தா இந்த கட்டுரை சொல்லுது. ஆமா. இப்படி சொன்னால் இன்னொரு பக்கத்தில் ஒரு பெரிய கேலி சித்திரத்தை அண்ணா சாலை ஆங்கிலேயர் போட்டு அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா அமித்ஷா வந்து நிக்காரு, காவி சட்டை காவியுடன் நிக்கிறார். காவியுடன் அவர் என்ன சொல்றாரு, பிஜேபி ஷுட் எக்ஸ்டெண்ட் இட்ஸ் ரீச் அண்ட் வின் until ours is the only ideology. ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரம் ஆகிய மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. இந்த மாநிலங்களில் ஆட்சி அமைப்பதை நாம் ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாநிலத்திலும் தவிர்க்க முடியாத சக்தியாக பாஜக இருக்க வேண்டும். எல்லா மாநிலத்திலும் வெற்றி பெறும் பழக்கத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். பழக்கம் பாருங்க, எல்லா மாநிலத்திலும் வெற்றி பெறும் பழக்கத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படிங்கும்போது நீங்க சொல்ற அந்த ஆக்டோபஸ் படம் until ours is the only ideology என்று போடுகின்ற அந்த கருத்து படத்துக்கு பொருத்தமா இருக்குதா? அது மட்டுமா, அந்த கேலி சித்திரத்துல அவங்க போட்டது அப்படியே அந்த சின்னம் இருக்குல்ல, அவங்க பாஜக சின்னம், அத போட்டு அப்படியே மாறி 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 ஆக்டோபஸ். பாஜக அந்த தாமரையின் இதழ்கள் எல்லாம் ஆக்டோபஸின் கரங்களாக மாறுவது போல போட்டிருக்காங்க, படத்தை போட்டிருக்காங்களா? இப்படி போடுறதுனால அமித்ஷா சொன்னாரே ஒரு வார்த்தை, ஐயா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மகாராஷ்டிராவில் நாங்கள் ஜெயிப்போம், பாஜக ஆட்சி அமைப்போம், பாஜக தான் தலைமை தாங்கன்னு சொன்னதுனால அமித்ஷா ரிமார்க்கு இட்ஸ் சேனான்னு போட்டேன். இந்த சிவசேனா நாங்க தானே அதிகம்னு வருவாங்க, அவளுக்கு கோவம் வந்துட்டு காங்கிரசுக்கும் தேசியவாத காங்கிரசுக்கும் உள்ள மோதலுங்க. 140 சீட்டு கொடுங்க அவன் தேசியவாத காங்கிரஸ், அதெல்லாம் 113 செட்டில் ஆயிரும், அதுக்கு மேல கொடுக்க முடியாதுன்னு காங்கிரஸ் சொல்லிடுச்சு. அது செட்டில் ஆயிரம் போல் இருக்கு. இதே முந்தானத்தை வந்துட்டு அப்ப அவங்க பிச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா இவங்க வர்றதுக்கு உறுதி ஆயிரும். அவங்க பிச்சுக்கலையே சேர்த்துக்கிட்டாங்களே, அது ஒரு இல்லைங்க. இதனாலதான் சிவசேனாக்கு இன்னும் கோபம் வருது. என்ன இப்படின்னா ஷார்ட் டீம் டு போக்கஸ் ஆன் யங் லீடர்ஸ், இளம் தலைவர்களை என்ன கொண்டு வருவதற்காக அமித்ஷா ஏற்பாடு என்பதாக ஒரு பக்கம். இப்படியாக பல்வேறு முயற்சிகள். ஆனா அந்த சேனா என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா, இருக்கட்டும் பியா, 2 பேரும் எப்படி இருந்தாலும் சீஃப் மினிஸ்டர் நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் அந்த செட்டில்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படி மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர் நாங்க தான், அதைத்தானே அவர் மறுக்காரு. அந்த வில்லங்க நிக்க அதுல வந்து RSS சேனா ஆதரிச்சுட்டாங்க. அவர் ஏதாவது சொல்லிட்டு போட்டோம், RSS சேனா ஆதரிச்சுட்டா என்ன பண்ண, இப்படி ஒரு வில்லங்க இருக்கு என்று சொன்னால்
அடுத்து வில்லங்கம் பெரிய வில்லங்கம்ங்க, நம்ம ஊர்ல நேரடி வில்லங்கம். லாயர்ஸ் ஃபாரம் டிமாண்ட்ஸ் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் அருந்ததி. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அருந்ததி பேசின பேச்சு பிரச்சனையாது. அருந்ததி ராய் என்ற அந்த புக்கார் பரிசு பெற்ற எழுத்தாளர், மாபெரும் எழுத்தாளர், சிந்தனையாளர், அறிவாளி, அறிவுஜீவி வந்து திருவனந்தபுரத்துக்கு வந்து அவர் மனித உரிமைக்கு சார்பாக எப்பொழுதும் பேசுவது போல தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு ஆதரவாக பேசும் எண்ணத்தில் சோசியல் ஹைரார்கி என்று இருக்கிறார்களே, சமூகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வு, சமூகத்தில் உள்ள அந்த படிமானம், அதில் உட்கார்ந்து கொண்டுதான் காந்தியார் அவர் வந்து சமாதானம் பேசினார். மேலே உள்ளவனுக்கும் ஆண்டானுக்கும் அடிமைக்கும் எப்படி சமாதானம் இருக்க முடியும்? சமமாகத்தானே இருக்க முடியும், சமத்துவம் தானே இருக்க முடியும். நீ ஆண்டானாகவே இரு, நான் அடிமையாகவே இருக்கிறேன் என்று சொன்ன சமாதானம் என்பது காந்தியாருடைய நடத்திய ஏடான ஹரிஜன் என்று வரும் பொழுது இருக்கு. நமக்கு ஞாபகம் வருது என்னன்னா, ராஜசேகர் செட்டி பெங்களூர்ல இருந்து எழுதுவாரு, ஐயா இன்னமும் கூட நான் தாழ்ந்தே போறேன், அடிமையா இருக்கேன் ஐயா என்று சொல்லுவாவோ சில பேரு, ஒரு சிறு பிரிவு தாழ்த்தப்பட்டவர் இல்லையா, அவங்க ஹரிஜன். ஆனா நாங்க அரசாங்கம் இருக்கிற சலுகையை வாங்கிக்கிறோம் ஐயா, செலவு கொடுங்க ஐயா என்று ஒரு பிரிவு கேட்பாவோ, அவங்க எஸ்சி எஸ்டி சொல்லிக்கிறதாவ. ஆனா கலகம் செய்வோம், எங்களுக்கும் உரிமை இருக்கிறது, சம உரிமை இருக்கிறது வருவாவோ, அவங்க தலித்து இப்படி பிரிப்பாரு. இந்த முன்னேறிய பிரிவினர்லாம் இதுல உண்மையாகவே இப்படி இருக்கும் பொழுது அம்பேத்கர் கொண்டு வந்த வட்டமேசை மாநாட்டின் மூலமாக ஆங்கிலேயன் கூட கொடுத்து விட்ட அந்த இரட்டை வாக்குரிமையை மறுத்து காந்தி உண்ணாவிரதம் இருந்து அம்பேத்கரை பின்வாங்க செய்து அந்த இதுல இருந்து அவ்வளவு முயற்சி செய்த காந்தியை பற்றி இவர்கள் எடுத்து சொன்னது எதுவும் தவறு இருக்க மாதிரியே தெரியலையே. அருந்ததிராஜ் சொன்னதுல தப்பு இல்லைன்னு தமிழ்நாடே சொல்லும். பெரியார்வாதிகளும் சொல்லுவாங்க, தலித்வாதிகளும் சொல்லுவாங்க, அம்பேத்கரிஸ்டுகளும் சொல்லுவாங்க, மனித உரிமையாளர்களும் சொல்லுவாங்க. இது பெரிய சர்ச்சைங்கம். அதனால வழக்கறிஞர் சங்கம் யாரோ ஒருத்தர் வழக்கு ஒளிந்து போய் வழக்கு அழிந்து போய் என்னத்தையாவது நடவடிக்கை எடுன்னு சொல்லிட்டாங்கன்னா மற்ற வழக்கறிஞர்கள் எல்லாம் என்னையா செய்ய போறியோ, பெண்ணியவாதிகள் எல்லாம் என்ன செய்ய போறியோ, அல்லது தலித்வாதிகள் எல்லாம் என்ன செய்ய போறியோ, பெரியார்வாதிகள் என்ன செய்ய போறியோங்கிற கேள்வி இந்த செய்தி கிளப்பி விட்டுருச்சு என்பதனால் ஒரு சிறிய இடைவேளை. அதாவது தமிழ்நாட்டில் நேற்று திடீர்னு ஒரு அறிவிப்புங்க முதலமைச்சர் 5 நாள் கழிச்சு 15ஆம் தேதி தான் மேட்டூர் அணையை திறக்க போறேன்ட்டு முந்தானத்துக்கு முந்தின நாள் அறிவிச்சாவ. இதுதான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா வந்துட்டு தண்ணி வந்துட்டு மேல வந்துட்டு அதனால வாட்டர் ரிலீஸ் பிளட் அலர்ட் அவுட் எல்லாம் திறந்து விட்டாங்க. அவங்க அங்க கபினி நிறைஞ்சு போச்சு, ஏமாவதி நிறைஞ்சு போச்சு, கேஆர்எஸ் நிறைஞ்சு போச்சு. ஆமா, அதுல அவங்களுக்கு அணைக்கட்டுக்கு ஆபத்து அப்படிங்கறதுனால உபரி நீரை எல்லாம் திறந்து விட்டாங்க. அப்புறம் நீங்க வந்துட்டு கொண்டாட வேண்டியதுன்னு. அதனாலயா காவிரி டெல்டாவில் சம்பா பாசனத்துக்கு மேட்டூர் அணை திறக்கப்பட்டது. 16 லட்சம் ஏக்கர் பயன்பெறும் கச்சேரி சாலை நாள் எடுப்பது. 16 லட்சம் ஏக்கராது, இன்னொரு இடத்துல 12 லட்சம் ஏக்கர் பயன்படும் அப்படின்னு போடுறாங்க. 4 லட்சம் ஏக்கர் கூட்டி விட்டாங்க. பாசனத்துக்கு மேட்டூர் அணை திறப்புன்னு வந்தா அது இதே மாதிரி ஒரு அதுல போய் மலர் தூவராவா அமைச்சர்கள் கொண்டாட்டம் தானேங்க. தண்ணீரை பார்த்தாலே கொண்டாட்டம் தான். 2 விஷயம் இருக்கு. ஒன்னு விவசாயத்துக்கு, பாசனத்துக்கு. 2 ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ், கிட்டத்தட்ட ஒரு 400 மெகாவாட் மின் உற்பத்தி ஆகுவாங்க தமிழ்நாடு. இந்த என்ன மின் வினாடிக்கு 9000 கன அடி தண்ணீர் வெளியேற்றம் என்பதா வருது. என்ன இது நீங்க சொல்றது நீர் வழி மின்சாரம். அதே மாதிரி முல்லை பெரியார் விஷயத்துல அணை நீர் மட்டத்தை 144 உயர்த்த நடவடிக்கை எடுத்தாங்கல்ல, 126 அடி தான் தண்ணி வந்திருக்கு. தண்ணி வந்தது அவ்வளவுதான் என்று சொன்னாங்க. இல்ல கேரளால மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, அதனால வருதுங்க. 5 மாவட்ட விவசாய சார்பில் ஜெயலலிதாவுக்கு பாராட்டு விழா மதுரையில் 22ஆம் தேதி நடக்கிறது. இது வேற என்று சொன்னா தமிழ்நாடு புத்தாக்க முயற்சிகள் என்ற அமைப்பு நிறுவப்படும். அரசு துறைகளில் புத்தாக்கத்தை ஊக்குவிக்க. புத்தாக்கம் யானைக்கு புத்தாக்கத்துக்கு கொண்டு போனாங்க, அது மாதிரி ஏதாவது அவங்களுடைய தொலைக்காட்சியில மட்டும் அதுக்கு விளக்கம் சொல்லுதா ஒரு அதிகாரி வச்சுக்கிட்டு. சரி, அவங்க சொல்லும் போது சொல்லுதாவ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், ஒவ்வொரு துறையிலையும் புதுசா எப்படி மக்களுக்கு நன்மை செய்யலாம், சேவை செய்யலாம் கண்டுபிடி அதான் கண்டுபிடிக்கிறாங்களே. புதுசா திட்டங்களுக்கு எப்படி அம்மானு பேர் வைக்கலாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. வடிவம் இல்ல, உள்ளடக்கத்தை கண்டுபிடி. அப்படிதான் புத்தாக்கம் என்றால் நான் கண்டுபிடிச்சிட்டேன். திருச்சியில இருந்து ஸ்ரீரங்கத்தில இருந்து ஒரு பெண்மணி, ஸ்ரீரங்கத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தமிழக முதல்வர், ஸ்ரீரங்கத்திலிருந்து ஒரு பெண்மணி அமைச்சராக போய் அங்க வணிக அமைச்சர். அவங்க சம் லைட் மூமெண்ட்ஸ் இன் லோக்சபா கட்சி அம்மா என்பதாக வந்திருக்கு.
என்ன சொல்றாவென்றா, அதிமுக எம்பியின் கேள்விக்கு பாராளுமன்றத்தில் தமிழில் பதிலளித்த பெண் மத்திய மந்திரி. அது சிவகாசியிலேயே ராதாகிருஷ்ணன் என்ற அதிமுக மக்களவை உறுப்பினர் கேட்காரு, சீன பட்டாசு வருது, சீன பட்டாசு வருது, எங்க ஊர்ல பட்டாசு சிவகாசியில் உற்பத்தி ஆகுது, அப்புறம் சந்தையில் எப்படி நிக்கும், என்ன இது நல்லா இருக்குல்ல, இது சரியா இருக்காது பயிரி புறத்தில் அம்மா வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காவோ மோடிக்கு அப்படின்னு கேட்டு போட்டாரு. இந்த கேள்விக்கு அது எனக்கு வந்து தமிழில் பதிலளிக்க அனுமதி வழங்க வேண்டும் இந்த அமைச்சர் கேட்டாங்களாமே. சபாநாயகர்கிட்ட கேட்டிருக்காவோ நம்ம நிர்மலா சீதாராமன், அவரும் அனுமதி கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே தமிழ்லயே பேசிட்டாவோ. என்ன பாருங்க அந்த காட்சியை கூட பாருங்களேன். பாரத பிரதமருக்கு புரட்சி தலைவி அம்மா எழுதிய கடிதம் கிடைச்சது. அதன் மீது எடுக்கப்பட வேண்டிய உரிமையான சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். பாராளுமன்றத்துல தமிழ்ல பேசணும்னே எல்லாரும் மொத்தம் என்ன சந்தோஷம் பாருங்க. அதான் தமிழ்ல இவர் கேள்வி கேட்க, தமிழ்ல அவங்க பதில் சொல்லுத, நேர்ல பார்த்தோம்ல என்ன. ஆனா இதே மாதிரி அழகிரி கேட்டாருங்க தமிழ்ல பதில் சொல்றதுக்கு உரிமை அவர்களுக்கு மறுக்கப்பட்டது ஏன் அப்படி? அப்போ திமுகவுக்கு ஒண்ணு, அதிமுகவுக்கு ஒண்ணா, ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு ஒண்ணு, பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒண்ணா, அந்த சந்தேகம் நம்மளுக்கு இந்திய நாடாளுமன்ற விதி என்னது எங்களுக்கு விளங்க மாட்டேங்குது. நீங்க நாடாளுமன்றங்கயோ மக்களவைங்கயோ விதிங்கயோ என்ன, அப்புறம் வீதியில வந்து அதை பத்தி பேசுறியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் லாவணி பாரதியோ எங்களுக்கு விளங்க மாட்டேங்குது. அழகிரி என்ன கேட்டாரு, தமிழ்ல ஒரு அமைச்சரா இருக்கேன், தமிழ்ல நான் பதில் சொல்றதுக்கு பேசுறதுக்கு உரிமை வேணும்னு கேட்டாரு. கொடுக்கவே முடியாது, இந்தியிலையும் இந்த இங்கிலீஷ்லயும் தான் உண்டு, தமிழ்ல கிடையவே கிடையாது. அப்பத்தானே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காங்கிரஸ் தலைமையில் அரசாங்கம் சொல்லிச்சு, அது திமுக ஊன்னு கேட்டுச்சு. இப்ப நாம கேட்கோம், அப்ப நிர்மலா சீதாராமன் மட்டும் கேட்காவோ, சபாநாயகர் கொடுக்காவோ, இவ தமிழ்ல பேசுறாவோ அது முடியுமாக்கு என்பதாக கேள்வி வருதா? அப்படி ஒரு கேள்வி வந்தா இன்னொரு பக்கம் ஒரு வில்லங்க வருதுங்க. ராமதாஸ் சொல்லி விட்டாரு, அன்புமணி ராமதாஸ் தான் முதல்ல தமிழ்ல பேசினாரு அவர் சொல்லிட்டாரு, அழகா சொல்லி போட்டாரு. இதே மாதிரி ஒரு தமிழ் கேள்விக்கு அழகா தமிழ்ல இப்படி பதில் சொன்னாரு அன்புமணி ராமதாஸ், அவர் ஒண்ணு சொல்லுவார். அதுக்கப்புறம் இவர் இரண்டாம் தான் யானு. ஆனாலும் அவங்க பாஜக கூட்டணி தான், ஏன்னா கூட்டணி விட்டு அதிமுக தான் விலக போறேன்னு கூட போறாங்களா, கூடி முடிவெடுக்க போறாங்களா, அது வேற விஷயம். என்ன பாமக அங்கதானே இருக்கு. இப்ப வந்து இந்த கூட்டணியில இருந்து விலகும் காலம் போல இருக்கு பிஜேபி கூட்டணி, அது தெரியல. ஆனால் தமிழகத்தில் வந்து நம்ம தலைவர் கலைஞர் என்ன சொல்றாரு, தமிழகத்தில் உள்ள காற்றாலை மின்சாரத்தை வாங்காமல் வெளிமாநிலங்களில் இருந்து தனியாரிடம் அதிக விலை கொடுத்து ஜெயலலிதா அரசு வாங்குகிறது, சண்டே டைம்ஸ் ஆங்கில நாளேடு குற்றச்சாட்டு அப்படின்னு எடுத்து போட்டு என்ன பெருசா தன்னுடைய ஏற்றில் அவர் அம்பலப்படுத்த, அம்மாவின் ஆட்சியில் சொல்வதெல்லாம் சும்மாவா என்று இன்னொரு பக்கம் வந்து நேத்தே அவர் வந்து தன்னுடைய ஏற்றில் எழுத, நாம கேட்பதெல்லாம் ஏற்கனவே தனியார்த்த வெளியில எக்கச்சக்கம் காசுக்கு வாங்கியது திமுக ஆட்சி தானே, நீ முன்னால போற நான் பின்னால வரேன், இதானே நடக்குது தமிழ்நாட்டில் என்று கேட்டா என்ன, அம்மா இதுவரை சொன்னதெல்லாம் சும்மா தானா, நிறைய சொல்லுவாவ செய்ய மாட்டாவல்ல அப்படின்னு கேள்வி பதில் கேள்வி நானே பதிலும் உங்களுக்கு இருக்கும் போல இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் கலைஞர் முந்தானத்தை தன்னுடைய ஏட்டில் 1442 அரசு பெண்கள் பள்ளிகளில் கழிப்பறை வசதி கிடையாது, அனைத்து பள்ளிகளிலும் 100 விழுக்காடு கழிப்பறை வசதி குடிநீர் வசதிகளை செய்து கொடுத்ததாக பேரவையில் விதி 110 ஜெயலலிதா அறிக்கைப்படுத்தி ஏமாற்றி அம்பலம். அதிமுக அடிப்படை வசதியின்றி அரசு பள்ளிகள் 5720 பள்ளிகளில் கழிப்பறையின்றி இன்றும் தொடரும் அவல நிலை, மத்திய அரசின் புள்ளி விவரமும் ஜெயலலிதாவின் வெற்றி அறிவிப்புகளும் என்பதாக போட்டு பச்சையா முந்தானேத்து தன் ஏட்டுல எழுதி போட்டார். ஐயா புள்ளி விவரத்தை மிக தெளிவா எடுத்து சொல்லிட்டாரு. இத சொல்லற ஏடு இருக்குல்ல, அவர் ஏடு ஒளி எழுப்பும் நாளேடு, அதுக்கு 72 வயது கருணாநிதி பெருமிதம், இந்த நாளில் அன்பு வேண்டுகோள் என்பதாக தன் ஏட்டை பற்றி போல் பாடுறாரு. பாருங்க போல் பாடுறாரு, அதனாலதானே தினசரி நாம தான் எடுத்து பேசுதோம் என்று நாம சொல்ல வேண்டியிருக்கு. ஆனாலும் கூட கட்சி கலைஞரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுவிட்டார, மனைவி மகள்களின் சொத்து கணக்கை காட்ட தயாரா போச்சு கஜ்ஜு ஆவேசம். கருணாநிதிக்கு மாற்றி நீதிபதி மார்க்கண்டேய கஜ்ஜு கேள்வி. எனக்கு ஒரே வீடு இருந்துச்சு அதையும் கொடுக்க நீ சொன்னதுனால மனைவி மக்கள் நல்லா கேட்டு போட்டார் ஐயா. தமிழ் மக்களுக்கு உறுப்பு உடன்பிறப்பெல்லாம் கேட்கிற கேள்வி ஐயா. கருணாநிதியை வசைபாடிய ஸ்டாலின் ஆதரவாளர்கள் திமுகவில் கிளம்பும் புதுப்புகை செல்லணும், திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஆகிறார் கனிமொழி அப்படின்னு ஒரு செய்தியும் வந்திருக்குது என்று சொன்னால், இன்னொரு பக்கத்துல தமிழ்நாட்டில் வந்து பெரிய அளவுக்கு என்ன 10,500 பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான தேர்வு பட்டியல் ஆசிரியர் தேர்வாணையம் வெளியிட்டது என்பதாகவும், நாளை சட்டமன்றம் மீண்டும் கூடுகிறது என்பதாகவும் வந்துகிட்டு இருக்கும் பொழுது என்ன கினி, ரிட்டனி, ட்ரிகர்ஸ், எபோலா,
scare at airport. ஆப்பிரிக்காவிலிருந்து விமானத்திற்கு சென்னை வந்த தமிழக வாலிபருக்கு எபோலா வைரஸ் நோய் அறிகுறியா? பரிசோதனைக்கு பிறகு சொந்த ஊருக்கு Possibility of Ebola spreading to India is low. அப்படின்னு தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்க. Doctors dismiss Ebola fear in city. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுயா என்பதாக நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம், நாங்க பார்த்துட்டோம் தெளிவா வைரஸ் எபோலா வைரஸ் பாதிப்பு இல்லை, இனி அது சென்னை வந்து தேனி இளைஞருக்கு என்று எடுத்து போட்டுட்டாங்க ஐயா. சும்மா பீதியை கிளப்பிக்கிட்டு பயப்படாதீங்க ஐயா என்று நாம கேட்டா, பீதி கிளப்புதல் வரலாற்றையே மாற்றி வரலாற்று பெரிய ஆட்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சி இத்தனை ஆண்டு 62 ஆண்டு இருட்டடிப்பு செய்து வைத்திருந்த பெரிய ஆளுகளை எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றோம் பாருங்க அப்படின்னு சொல்லி நேதாஜி, வாஜ்பாய், கன்சிராம் வரிசையா பாரத ரத்னா விருது அறிவிக்க போறாங்களாமே. கவர்மெண்ட் பிளானிங் பாரத் ரத்னா ஃபார் வாஜ்பாய் நேதாஜி. ஆனாலும் நேதாஜி ஆளுங்க ஏற்கனவே என்ன சொல்லிவிட்டாங்கன்னா, நேதாஜிக்கு பாரத ரத்னா வேண்டாம். காங்கிரஸ் ஆட்சியிலே அப்படி ஒண்ணு வந்துச்சு. அப்பவே அவர் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு விசாரணை நடப்பதனால நிறுத்துன்னு சொன்னாங்க. இப்ப சொல்றாங்க அந்த குடும்பத்தினர் வேணாயா, மரணம் தொடர்பான மர்மத்துக்கே தீர்வு இல்ல என்பதாக அவங்க சொல்லுதாங்க என்று சொன்னால் இது ஒரு நல்ல செய்தி தான். எங்க குடும்பத்தை சேர்ந்த 60 பேர் கையெழுத்து போட்டு அனுப்பிட்டோம், எங்க மதிப்பையும் மீறி நீங்க விருது அறிவிச்சாலும் அதை வாங்க நாங்க போக மாட்டோம். ஆனால் வருத்தப்படக்கூடிய இன்னொரு செய்தியும் இருக்கிறது. என்னன்னு கேட்டா, இங்கே வந்து சிபிஎம் ஃபைன்ஸ் நோ டேக்கர்ஸ் ஃபார் பார்ட்டி காங்கிரஸ். கட்சியினுடைய பேராயம் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கட்சியில் கம்யூனிஸ்ட் கட்சியில் பெரிய விஷயம். அதை இந்த முறை மேற்கு வங்கத்தில் எடுத்து செய்வதற்கு நிதி இல்லைன்னு அவங்க சொல்ல, அப்புறம் தமிழ்நாடோ ஆந்திராவோ அல்லது வந்து கேரளாவோ தான் செய்யணும் என்ன என்று சொன்னா யாரு எடுக்கன்னு தெரியாம திணறுதான். இப்படி ஒரு இடதுசாரிகள் நிலை ஆகக்கூடாது என்பது மக்களுடைய விருப்பம். நிதியும் இல்ல, ஆளும் இல்லங்கிறாங்களாம். அது ஒரு பக்கம்னா, பண்டிட் குயின் இன்னொரு பக்கத்துல பண்டிட் குயின் கில்லர் கன்விக்டட்னு பூலான் தேவி என்ற மாபெரும் அளவுக்கு அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் இருந்து வந்த உள்நாட்டு மீனவர் சமுதாயத்தில் இருந்து வந்த ஒருவரை மிகவும் கேவலமாக பாலியல் பலாத்காரம் செய்ததன் விளைவாக அவர் போய் கொள்ளைக்காரியாக மாறினாரே. அதற்கு பிறகு மீண்டும் அவர் நாட்டுக்கு வந்த பிறகு மக்கள் பிரதிநிதியாக வந்த பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மக்கள் ஏகோபித்த ஆதரவு பெற்றாரே, அவரை பழிவாங்கிற உணர்வுல ஆதிக்க படையாத்தனங்கள் சுட்டுக் கொன்றதே 10 பேரை விடுதலை பண்ணிட்டாவோ, ஒத்தனை மட்டும் ராணுவ பிடிச்சாங்களாம். அவளுக்கு மட்டும் தண்டனையா? இது எப்படியா நியாயம்னு கேட்கிறாரு. எனக்கு மட்டும் தண்டனை, என்னோட மத்தவங்க இருந்தாங்க அவங்களுக்கு தண்டனை இல்லையான்னு கோர்ட்ல ஓபன் கோர்ட்ல கேட்கிறாரு. இதே மாதிரிதான் ஓப்பனா வந்து எல்லாரும் முன்னாலையும் கேட்காரு. நம்ம தெலுங்கு தேசத்தினுடைய முதலமைச்சர் எப்படியா ஆளுநர்னாலே ஆட்டுக்கு தாடி, நாட்டுக்கு எதுக்கு ஆளுநர் அண்ணா சொன்ன மாதிரி இந்த ஆளுநருக்கு மட்டும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஹைதராபாத் பிரிச்சு வச்சதுனால ஒரே ஆளுநர் என்பதனால கையில கொடுத்துட்டிய, அது எப்படி தெலுங்கானாக்கு ஆபத்துன்னு கேட்க சந்திரபாபு நாயுடு அப்படிதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, இங்க ஒரு வில்லங்கத்தை மறுபடியும் தூண்டி விட்டுட்டாவோ என்பதுதான் கூகுள் பொல்யூட்டிங் வெப் வித் இன்ஃபர்மேஷன் ஆன் இந்தியா என்று. கூகுள் ஹஸ் பொல்யூட்டட் இன்டர்நெட் வித் கிளாசிஃபைட் மெட்டீரியல் அப்படின்னு சர்வே ஆஃப் இந்தியா குற்றம் சாட்டி சிபிஐக்கு போயிருக்கு. இந்தியாவை பற்றிய செய்திகளையே தவறாக சொல்லும் இணையதளம் தான். நம்ம ஊர் இளைஞர்கள் ஆங்கில இணையதளத்தை பார்த்து அதுதான் உண்மை நினைச்சுக்கிட்டு இருக்காவோ, நம்பாதீங்கோ என்பதனால் நாளைய மெய்ப்பொருள் காண்பதில் சந்திப்போம். நன்றி.